இப்ப இருக்கிற நட்புக்கு நாங்க ரொம்ப முன்னோடி சார். 2005ல கலக்கப் போவது யாரு அந்த நிகழ்ச்சியில நாங்க 2 பேரும் அந்த டைட்டில்ல வந்தவங்க. அப்ப இருந்து இதோட இன்னைக்கு கூட 20 வருஷம் ஆயிடுச்சு. மல்டி டேலண்ட், சும்மா சொல்ல முடியாது. மிமிக்ரி மட்டும் கிடையாது அவரு. டான்ஸ் பண்ணுவாரு, கோரியோகிராஃப் பண்ணுவாரு. அதை விட நகைச்சுவையில் எல்லா லெவலும் பண்ணுவார். எல்லா லெவலும்னா நிறைய கேட்டகரியில் எனக்கு இது வரும் இது வராதுலாம் சொல்லாமல் அப்படியே அதை நான் பண்ணுறேன் இந்த ஆர்வத்தோட ட்ரை பண்ணி நல்ல உழைப்பாளி. அப்பெல்லாம் நாங்கள் வந்து வெறும் 1000 ரூபா 1000 ரூபாய் ஒரு கிராமமாக அலைஞ்சு போவோம். அது ஒரு நல்ல ஒரு மெமரியாக இருக்கும். எவ்வளோ ஒரு கிராமமாக இருந்தாலும் சந்தோஷப்படுத்துவார். நல்ல கலைஞன், சந்தோஷப்படுத்தக்கூடிய ஆகச்சிறந்த கலைஞன், மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டின்னு சொல்லக்கூடிய பல்சுவை கலைஞர். ஆனால் வயசு தான் கடுமையான சின்ன வயசு. எவ்வளவோ இன்னும் செய்ய வேண்டியது இருக்கு. அது ஏன் இப்படி இந்த நகைச்சுவை கலைஞர்கள்லாம் இப்படி கொண்டு போன்றது எனக்கு இன்ன வரைக்கும் ஒன்றும் தெரியல. அது இந்த சமீப காலமாக நிறையா அந்த மாதிரி விவேக் சார், மயில்சாமி சார், மனோபாலா அந்த மாதிரி போகும்போது ரொம்ப அது நான் கூடயே ட்ராவல் 20 வருஷம் ட்ராவல். இப்போ கூட முந்தின நாள் கூட என்கிட்ட பேசியிருக்காரு. தங்கம் தங்கன்னு ஆரம்பிப்பார். இது இருக்கும்போது தெரிய மாட்டேது. இப்போ இல்லைன்னு ஒன்று எல்லாருமே, எனக்கு மட்டும் இல்லை, நண்பர்கள்லாம் இப்போ கூட ராமர் நானும் பேசிட்டு கிளம்பணும் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருந்தோம். என்ன சொல்கிறேன்னு தெரில. ஏன்னா ஒரு நார்மல் பர்சன்னா நாங்கள் ஒன்றும் யோசிக்க மாட்டோம். எல்லா விஷயத்தையும் அவர் தொட்டவர். பெரிய திரையாக இருக்கட்டும், சின்ன திரையில் நடனமாக இருக்கட்டும், காம்படிஷன் அதெல்லாம் பண்ணிக்கிறேன், எனக்கு வரும், நான் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு பெரிய ஒரு தன்னம்பிக்கையாளர். எப்படி என்ன சொல்கிறேன்னு அடுத்த வரி தெரியலை.